மேம் ஆல்பபெட்டிக் கேல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம்ல இருக்கவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஓகே, ஆல்பபெட் கேல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அகைன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னும் பொழுது இவங்களால வந்து ரொம்ப நாளா ஸ்டக் ஆகி நிக்குது இல்லைங்களா ஒரு வீல், அது டுவர்ட்ஸ் தெம் வந்து திரும்ப போகுது. அவங்களுக்கு சாதகமாக நேரங்கள் திரும்ப போகுது. இப்போ நேரம் உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு, கேல பிறந்தவங்களுக்கு சாதகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க வந்து என்னோட பொட்டன்ஷியல் இவ்வளவுதான் சொல்லி 2026ல ஒரு பவுண்டரி செட் பண்ணி அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க தே ஹாவ் டு மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து இந்த கே அப்படின்ற ஆல்பபெட்ல வந்து நேம் வச்சிருக்கிறவங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் அவங்களுக்கு நேரம் நல்லா வந்துருச்சு. நீங்க அந்த நேரம் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க, அது வரையும் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க உங்க பொட்டன்ஷியலை. இப்ப நேரம் நல்லான உடனே உங்க பொட்டன்ஷியலை டபுள் மடங்கு ஆக்குறதுக்கு பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் டெஃபினட்டா எடுக்கணும். கோவில் குளங்கள் டெஃபினட்டா போகணும். கருத்து பெருசா வைக்க வேண்டாம். மெயினா கூட்டத்துல உங்களோட கருத்தை வந்து வைக்க வேண்டாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னும் பொழுது அந்த ஆப்ஷனுக்கு நம்ம தகுதியானவங்களான்னு பார்த்து நம்மளோட தகுதியை அறிஞ்சுக்கணும். அதை வந்து அப்கிரேடும் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா?